Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல புதுசா வாய்ஸ் கால் சேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடியோ கால் ஆப்ஷன் வந்து நீங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல புதுசா வாய்ஸ் கால் சேட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே அப்டேட் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஒவ்வொரு தடவை அப்டேட் வந்து கொண்டு வரும்போது சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்க வாய்ஸ் கால் சேட் ஆப்ஷனும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து வீடியோ கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் யூஸ் பண்ணுறான்னு நினச்சிருப்பாங்க, சில பேர் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து எனக்கு இன்னைக்கு தான் வந்துச்சான்னு சொன்னால் 100% எனக்கு இன்னைக்கு வரல. ஸோ இந்த வீக்கில் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நான் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து அப்போவே இன்ஸ்டாகிராமில் போய் இந்த ஃபியூச்சர் வந்து சொல்லி எனக்கு கிடைக்கல. இப்போ எதிர்ச்சியாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் பண்ண போகும்போது தான் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் இந்த வாய்ஸ் கால் சேட் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ஷோ ஆச்சு. ஸோ அப்போவே நான் உடனே வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ இருந்துச்சு கால் குவாலிட்டி எல்லாம் இப்போ இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்ன இருக்கும் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சா? அப்போ ஷோ ஆயிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு பேசும்போது வந்து கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஃபியூச்சரில் வர சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த கமெண்ட்டை பார்த்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிட்டு எந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வீடியோ கால் ஆர் வாய்ஸ் கால் பண்ணுமோ அவங்களோட சேட் பாக்ஸ்க்கு போயிருங்க. சேட் பாக்ஸ் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கால் அந்த ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால் பண்ணுற ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்டோட டிபி அண்ட் நம்மளோட டிபி ரெண்டும் சேர்ந்து ஆட்ட டைமில் வந்த மாதிரி நமக்கு கால் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ரிங் ஆக கிடையாது. நான் வந்து ஃபோன் பண்ணும்போது ரிங் ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரெண்டு வந்து அட்டன் பண்ணார். ஸோ அட்டன் பண்ணதும் டைமிங் போகிற ஆப்ஷன் நமக்கு வந்து கிடையாது. ஸோ நார்மல் கால் நம்ம பேசும்போது வந்து இவ்வளோ செகண்ட் பேசியிருக்கோம், அந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ஷோவாக கிடையாது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் வச்சுக்கலாம், அதில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால் குவாலிட்டி ஆப்ஷன் அந்த கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாய்ஸ் காலில் பேசிட்டு இருக்கீங்க, அது ஈஸியாக வந்து நம்ம வீடியோ காலுக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இந்த வாய்ஸ் கால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கால் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு பார்ட் கீழே ஒரு பார்ட் நம்ம ஃப்ரெண்டு பேசிக்க மாதிரி ஈஸியாக ஸ்விட்ச் ஆயிடும். ஸோ அப்பயே நம்ம வீடியோ கால் பேசிட்டு இருப்போம். வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 1 or 2 more பீப்பிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட வாய்ஸ் கால் அல்லது வீடியோ கால் நீங்கள் வந்து பேசிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ கால் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து நீங்கள் ஸ்டோரிஸ் இருக்கும்போது எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செல்ஃபி எடுத்து வைப்பீங்க. அதே மாதிரி வீடியோ கால் பேசும்போது நம்மளோட எஃபெக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நானும் சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்டோட ப்ரைவசிக்காக தான் நான் உங்களுக்கு வந்து பிளாக்காக வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இருந்தால் அவங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ அவர் வந்து காட்ட வேணாம்னு சொன்னதுனால வந்து அப்படியே எஃபெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து பிளாக் கலர் உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வந்து வீடியோ காலில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கால் வந்து விட்டு தான் கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு கிளியராக லவுடாக வந்து கேட்கல. ஸோ சத்தமாக பேசணும் அப்புறம் வந்து கரெக்டாக கேட்குது, இல்லாட்டி மெதுவாக பேசணும்னா விட்டு கேட்குது அவரும் சொன்னார். ஸோ நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கால் வாய்ஸ் சேட் வந்து எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, கால் கோட்டையில் எப்படி இருக்குது, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது லேகிங் இஷ்யூலாம் இருக்கா, ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குதுனால மேபி லேகிங் இஷ்யூ அந்த காலோட லென்த் கொஞ்சம் விட்டு கேட்குறது எனக்கு மேபி இருக்கலாம். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபுல்லாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ எனக்கு வந்து அடிக்கடி நெட்வொர்க்கில் கொஞ்சம் விட்டு வரும்போது இந்த கால் குவாலிட்டியில் கொஞ்சம் லேகிங் இஷ்யூலாம் எனக்கு இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி நான் வந்து அந்தளவுக்கு குட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, அதாவது ஆவரேஜாக எனக்கு வந்து ஓகே. ஸோ பேசிக்கலாம் எப்பயாவது நம்ம நார்மல் கால் இல்லாமல் வாட்ஸ்அப் கால் வந்து பேசியிருப்போம், நார்மல் கால் இல்லாமல் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வாய்ஸ் கால் ட்ரை பண்ணலாமே சொல்லி ட்ரை பண்ணும்போது இந்த மெத்தட் அந்தந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டைம் வந்து வாய்ஸ் கால் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ நார்மல் கால் இப்போ எல்லாருமே ஜியோ ஆகட்டும், வி ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ எனக்கு வந்து எல்லா டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எப்பயாச்சும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ போர் அடிச்சதுன்னா ஸோ சம்டைம்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ண இந்த வாய்ஸ் கால் சேட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கூட பேசிக்கலாம். எல்லா டைமுமே இந்த வாய்ஸ் கால் சேட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் எத்தனை பேர் இந்த வாய்ஸ் கால் சேட் யூஸ் பண்ணுவீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எத்தனை பேருக்கு இந்த ஃபியூச்சர் பிடிக்கல, ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு. அண்ட் எத்தனை பேருக்கு இந்த அப்டேட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து கால் குவாலிட்டி எப்படி சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பின்னாடி வர ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட்
இதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அதாவது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். இன்ஃபர்மேஷனாக நியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.